பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானமும் நல்ல சரீர சுக பலமும் இருதயத்திற்கு மிகுந்த ஆறுதலும், உங்கள் பிரயாணங்களிலே நல்ல பாதுகாப்பும், உங்கள் கைகளின் பிரயாசங்களிலே மிகுந்த செழிப்பும் ஆசீர்வாதமும் உண்டாகும்படி நான் உங்களை வாழ்த்துகிறேன். திருத்தூதர் பணிகள் அப்போஸ்தலர் நடபடி 5ஆம் அதிகாரம் 20வது இறை வார்த்தை. நீங்கள் போய் கோவிலில் நின்று வாழ்வு பற்றிய வார்த்தைகளை எல்லாம் மக்களுக்கு எடுத்துக் கூறுங்கள் என்றார். பிரியமானவர்களே, பேதுருவும் யோவானும் நற்செய்தி அறிவித்ததி நிமித்தம் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு நாள் ராத்திரியிலே தேவதூதன் வந்து சிறையின் கதவுகளை திறந்து பேதுருவையும் யோவானையும் வெளியே கொண்டு வந்து விட்டார். அந்த தேவதூதன் அவர்களுக்கு சொன்ன ஒரு கட்டளை, நீங்கள் பெற்றுக்கொண்ட இந்த விடுதலையை, இந்த நற்செய்தியை ஆலயத்தில் நின்று கொண்டு ஜனங்களுக்கு அறிவியுங்கள். அதாவது அந்தகாரத்திலிருந்தும் பொல்லாத கட்டுகளிலிருந்தும் மரண பயத்திலிருந்தும் நம்மை தேவன் விடுவிக்கிறவர், எந்த கொடிய மனுஷனுடைய கைகளிலிருந்தும் நம்மை மீட்பதற்கு தேவன் போதுமானவர் என்பதை அறிவியுங்கள் என்று சொன்னார். பிரியமானவர்களே, இந்த சீடர்கள் ஆலயத்தில் நின்று அதை அறிவித்தார்கள். திருத்தூதர் பணி 5ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனங்களை வாசிக்கும் போது, அவர்கள் நாள்தோறும் கோவிலிலும் வீடுகளிலும் தொடர்ந்து கற்பித்து இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி அறிவித்து வந்தார்கள். யாரெல்லாம் தேவனிடத்திலிருந்து அனுபவங்களை பெற்றிருக்கிறார்களோ, சுகத்தை பெற்ற அனுபவம், விடுதலையை பெற்ற அனுபவம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட அனுபவம், பாடுகள் உபத்திரவங்களிலிருந்து ஒரு மெய்யான விடுதலையை, சமாதானத்தை பெற்றுக்கொண்ட அனுபவம், நல்ல வேலை வாய்ப்புகளை தேவனிடத்தில் ஜெபித்து பெற்றுக்கொண்ட ஒரு அனுபவம், அல்லது சில இடங்களில் சில உயர்வுகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் ஒத்தாசை பண்ணினார் என்கிறதான உணர்வோடு கூடிய அனுபவம் யாருக்கெல்லாம் உண்டோ, அவர்கள் அந்த அனுபவத்தை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமாயிருக்கிறது. காரணம், அப்படி நாம் அறிவிக்கும் போதுதான் தேவனை குறித்து இன்னும் சரியாய் அறியாதவர்களும், அல்லது தேவனிடத்திலே இப்படிப்பட்ட விடுதலை உண்டு என்கிறதான அந்த சத்தியம் அறியாதவர்களும், அல்லது ஒரு விதத்தில் ஆண்டவரை தேடினாலும் கூட சில கடினமான சூழ்நிலையில் தேவன் விடுவிப்பாரா, விடுவிக்க முடியுமா என்கிற சந்தேகம் உள்ளவர்களுக்கும் நாம் சொல்லக்கூடிய அனுபவங்கள் நம்பிக்கையை அவர்களுக்குள்ள வளர்க்கும். தேவனை நோக்கி அவர்களும் குரல் எழுப்பி மன்றாடுவதற்கு நாம் சொல்லுகிற அனுபவங்கள் நிச்சயமாக உதவியாயிருக்கும் என்பதுதான் நான் உங்களுக்கு இந்த வசனத்தின் வழியாக சொல்லக்கூடிய சத்தியம். பிரியமானவர்களே, சமாரியா பெண் ஒருத்தி தண்ணீர் எடுக்க வந்த இடத்துல இயேசு அநேக காரியங்களை குறித்து சொன்னபோது, இயேசு சொல்லாமலேயே அவள் தன் குடத்தை அந்த இடத்துல விட்டு தன்னுடைய பட்டணத்தாரை நோக்கி ஓடி போய், நான் செய்தவைகளை எல்லாம் எனக்கு ஒருவர் சொன்னார், வந்து பாருங்கள் என்று யோவான் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறாள். அவள் என்ன செய்தாள் என்று கேட்டால், அவன் நற்செயல்கள் செய்தவள் அல்ல, அல்லது பலருக்கு
நன்மை செய்ததை இயேசு எடுத்து சொன்னார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவள் நன்மை செய்கிறவள் அல்ல. அவள் பாவத்தில் விழுந்து கிடந்தவள். 5 பேரை திருமணம் செய்து 5 பேரோடும் ஒத்து போகாததினாலே விவாகரத்து செய்து 6வது ஒரு நபரோடு இப்பொழுது குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறாள். அதை ஆண்டவர் சொன்னார். அவளுடைய ரகசிய பாவங்களை குறித்து இயேசு சொன்னதை அவள் வெட்கப்படாம ஜனங்களுக்கு அறிவித்தாள். பிரியமானவர்களே, ஆண்டவர் எந்த இடத்திலிருந்து நம்மளை உயர்த்தினாரோ, அது எந்த நன்மை தந்து நடத்தினாரோ அதை சொல்லுவதற்கு ஒரு காலமும் வெட்கப்படக்கூடாது. 2வது, அப்படி சொல்லும் போது ஜனங்களுக்கும் தேவனிடத்தில் திரும்பணும், தேவனிடத்தில் போய் ஜெபிக்கணும், தேவனிடத்தில் போய் விண்ணப்பம் பண்ணணும் என்கிற ஒரு உணர்வு உண்டாகும். அநேகம் பேர் அதனால தேவனை தேடி வருவார்கள். அதற்கு நாம் பெற்றுக்கொண்ட அனுபவத்தை அறிவிக்க வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய பரிசுத்தமான கரங்களிலே ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். கர்த்தராகிய தேவன் நல்ல சரீர சுக பலம் ஆரோக்கியம் கொடுத்து இவர்களை நடத்துவீராக. தேவைகளை அற்புதமாய் சந்திப்பீராக. வேலை இல்லாதபடிக்கு அலைந்து திரிகிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுப்பீராக. தொழில் முயற்சிகளிலே ஆசீர்வாதங்களை கொடுப்பீராக. மிகுந்த சமாதானம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. சமாதானம்.